ஆண்டவராக இயேசுவின் நாமத்தில் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளின் செய்தி 122 சங்கீதம் 7 வசனம். அந்த வார்த்தை இப்படி சொல்கிறது: உன் அரங்கத்துக்குள்ளே சமாதானமும் உன் அரண்மனைக்குள்ளே சுகமும் இருப்பதாக. இது நம்ம எல்லாரும் படித்த வசனம்தான். உன் அரண்மனைக்குள்ளே சமாதானம், உன் அலங்கத்துக்குள்ளே சுகமும். இது தேவன் இந்த அலங்கம் அரண்மனை என்று சொல்வது ரெண்டு வித்தியாசமான வார்த்தை. நீ வாழும் வீடு, உன் குடும்பம், உன்னுடைய இருப்பிடம், உன் அரங்கம். இரண்டாவது உன்னுடைய அரண்மனை, அது சபை. உன் அலங்கத்துக்குள்ளே சமாதானமும் உன் அரண்மனைக்குள்ளே சுகம். அரண்மனை என்று சொல்லப்படுகிறது சபை. எனவே எரேமியா புஸ்தகத்துல அரண்மனை முன்பு போல் நிலைப்படும். அரண்மனை என்பதுதான் எபேசியர் வாசிக்கிறோம், மாளிகை முழுவதும் இசைவாய் கட்டப்பட்ட. அப்படியானால் தேவனுடைய இரண்டு வித்தியாசமான விருப்பங்கள், இரண்டு வித்தியாசமான நோக்கங்கள் என்னவென்றால், உன் அலங்கத்துக்குள்ளே சமாதானம், உன் அரண்மனைக்குள்ளே சுகம். இது தேவனுடைய விருப்பம், தேவனுடைய ஆதங்கம். இங்கெல்லாம் அந்த இருப்பதாக, வருவதாக என்றெல்லாம் எங்கெல்லாம் எழுதப்படுகிறதோ அதெல்லாம் ஒரு ஜெபம். உடைய ராஜ்யம் வருவதாக, உங்களுடைய சித்தம் செய்யப்படுவதாக, உங்களுடைய நோக்கம் நிறைவேறுவதாக. இதெல்லாம் தேவனுடைய விருப்பத்தை தேவன் சொல்லுகிறார். இங்கே தமிழ் இல்லாத ஒரு வார்த்தை ஆங்கிலத்தில் இருக்கிறது. தமிழ்ல உன் அரங்கத்துக்குள்ளே சமாதானம், ஆங்கிலத்தில் இந்த வார்த்தை போட்டிருக்கிறது உன் அரண்மனைக்குள்ளே சுகம் என்று எழுதியிருக்கிறது. ஆங்கில வேதத்துல ப்ராஸ்பரிட்டி, பீஸ் இன் வித்தின் த வால்ஸ். இரண்டாவது அந்த ப்ராஸ்பரிட்டி வித்தின் த பிளேசஸ். நீ இருக்கிற அந்த அரண்மனையிலே தேவன் சொல்கிறார் செழிப்பையும் வாழ்வையும் உண்டு பண்ணுகிறார். இங்கே இந்த வசனத்திலிருந்து ஒரு 5 குறிப்புகளை உங்களோட நான் சொல்ல விரும்புகிறேன். நம்பர் 1, தேவனுடைய விருப்பம். இன் அதர் வேர்ட், இட் இஸ் இன்டர்செஷன் ஆஃப் காட். தேவனுடைய ஜெபம், தேவனுடைய விருப்பம், தேவனுடைய ஆசை, தேவனுடைய நோக்கம். இதுதான் தேவனுடைய ஜெபம். அவர் ஜெபிப்பது மட்டுமல்ல, அந்த ஜெபத்தை செயல்படுத்துகிற ஆண்டவர். வருவதாக என்று சொல்லும் போது நிச்சயம் வரச் செய்வார். இருப்பதாக என்று சொல்லுகிறவர் இருக்க செய்வார். வாழ்ந்திருப்பாயாக என்று சொல்லுகிறவர் வாழ்ந்திருக்க செய்வார். தேவன் எதை விரும்புகிறார் நிச்சயமாய் செய்வார். இதைத்தான் நான் இப்படி சொல்ல விரும்புகிறேன். இட் இஸ் a prayer of God. It is the interest of God. It is the audience of God. It is a desire of God. தேவனுடைய விருப்பம், தேவனுடைய நோக்கம், தேவனுடைய ஆசை. அது மட்டுமல்ல, அவர் அதை விரும்புவது மட்டுமல்ல, அதை வாழ்க்கையிலே செயல்படுத்தும்படி விரும்புகிறார். ஒரு 5 குறிப்புகளை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ளும்படி விரும்புகிறேன். எல்லாருக்கும் விருப்பம்தான், என் வீடு, என் அலங்கம் சமாதானமாய், என்னுடைய குடும்பம் சௌக்கியமாய். ஆங்கிலத்துல ப்ராஸ்பரிட்டி எல்லாரும் விரும்புகிறார்கள். ஆனால் அந்த விருப்பத்தை தேவன் நிறைவேற்ற வேண்டுமானால் நீ செய்ய வேண்டிய சில காரியங்கள் உண்டு. ஒரு 5 குறிப்புகளை நான் சொல்ல விரும்புகிறேன். நம்பர் 1, தேவன் கொடுப்பது பீஸ், சமாதானம். இரண்டாவது, தமிழ் இல்லாத ஒரு வார்த்தை. தமிழில் சுகம் என்ற வார்த்தை இருக்கிறது, ஆங்கிலத்துல ப்ராஸ்பரிட்டி என்ற வார்த்தை இருக்கிறது. அவனுடைய கருத்து என்னவென்றால் செழிப்பு, மேன்மை, உயர்வு, அந்தஸ்து. மூன்றாவது சொல்லுகிறார், அதை தருவது மட்டுமல்ல, இட் ஷுட் பி ஒரு பொசிஷன். அது உனக்கு சொந்தமாய் மாற வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். Not only to see, not only to read. அதை படிப்பதல்ல, அதை கேட்பதல்ல, அதுவே உன் சொந்தமாய் மாற தேவன் விரும்புகிறார். பொசிஷன். 4வது குறிப்பு தேவன் சொல்ல விரும்புகிறார், not only is a possession, that should be the promise. இதுவே தேவன் இந்த நாளில் கொடுக்கிற வாக்கு தத்துவம். இந்த செய்தி கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த வார்த்தை உங்களுக்குத்தான். உன் அலங்கம், உன் அரண்மனை, உன் வீடு, நீ தாபரிக்கும் ஸ்தலம். ஒருவேளை குடிசை வீடா இருக்கலாம். ஆனால் தேவன் சொல்கிறார், அந்த குடிசைக்குள்ளே தம்முடைய சமாதானத்தையும், அந்த குடிசைக்குள்ளே தேவன் தம்முடைய செழிப்பையும், அந்த குடிசைகளுக்குள்ளே தேவன் தம்முடைய ப்ராஸ்பரிட்டி, வாழ்வையும் காத்து வைத்திருக்கிறார். அடுத்த குறிப்பு சொல்ல விரும்புகிறேன், இட்ஸ் நாட் ஒன்லி ப்ராமிசஸ். கடைசியா சொல்ல விரும்புகிறேன், இது தேவனுடைய, அதாவது ப்ரமோஷன். தேவன் உனக்கு கொடுக்கிற ஒரு மேலான ஒரு உயர்வு. அந்த வார்த்தை சொல்லுகிறது இஸ் அ ப்ரமோஷன். வாழ்க்கையிலே ஒரு உயர்வை கட்டளை விரும்புகிறார். திரும்ப சொல்லுகிறேன். நம்பர் 1, பீஸ் ஆஃப் காட். நம்பர் 2, ப்ராஸ்பரிட்டி ஆஃப் காட். நம்பர் 3,
பொசிஷன் ஆஃப் காட். நம்பர் 4, the promotion of God. நம்பர் 5, the promise of God. தேவன் இந்த நாளிலே வாழ்க்கையிலே அவர் செயல்படுத்தும்படி விரும்புகிறார். அவருக்கு ஒரு பெயர் செயல்படுத்தும் ஆண்டவர். இஸ் காட் ஆல்வேஸ் புட் இன்டு பிராக்டிஸ். வாழ்க்கையிலே செயல்படும் ஆண்டவர். நன்மைகளை செயல்படுத்துகிறார், வாழ்வை செயல்படுத்துகிறார், உங்களுடைய குடும்பத்தை செயல்படுத்துகிறார். தேவன் உனக்குள் எல்லாவற்றையும் அவர் செயல்படுத்த விரும்புகிறார். ஏத்தான் பக்தன் பாடினார், திட்டங்கள் தருபவரும் நீர்தானே, செயல்படுத்தி மகிழ்பவரும் நீர்தானே. திட்டங்களை மாத்திரம் தருவதல்ல, அதற்குரிய செயல்பாடுகளை உன் வாழ்க்கையில் அவர் தருகிறார். அதனால என்னுடைய முதல் குறிப்பு என்னவென்றால், தேவனுடைய விருப்பம். அது God's desire. நீ இப்படி இருக்க வேண்டும். எனவேதான் திருமறை சொல்லுகிறது, உன் ஆத்துமா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு. இது வாழ்க்கையில், அன்றாட வாழ்க்கையிலே சாத்தியமா என்று சொன்னால் பெரிய கேள்விக்குறி. அலங்கத்துக்குள்ளே சமாதானம். இன்றைக்கு குடும்பங்களில் பாருங்களேன், சமாதானமே இல்லை. கணவன் ஒரு பக்கம், மனைவி ஒரு பக்கம். கணவன் விரும்புவதை மனைவி செய்வதில்லை, மனைவி விரும்புவதை கணவன் செய்வதில்லை. அந்த குடும்ப வாழ்க்கையை இன்றைக்கு அந்த ஒரு ஒற்றுமை இருக்கிறதா என்பது மிகப்பெரிய கேள்விக்குறி. வேதம் சொல்லுகிறது, அப்படி இருவரும் ஒரே மாமிசமா இருப்பார்கள். அது கேள்விக்குறி. இவர் ஆன்மீகமா இருக்கிறார், அந்த அம்மா உலகமா இருக்கிறார்கள். அந்த வீடுகளிலே தலைவி உலகமா இருக்கிறார்கள், அவர் ஆவிக்குள் இருக்கிறார். இந்த நான் பேச நினைப்பதெல்லாம் அது இல்லை. எனவேதான் வேதம் சொல்லுகிறது, அவர்கள் இருவரும் ஒன்றாய் இருக்கிறார்கள். இந்த குடும்பங்களில் 1000 ஒரு குடும்பங்கள் தான் அப்படி இருக்கிறது. ஒரு போதகனாய், ஒரு மேய்ப்பனாய், ஒரு தகப்பனாய் எனக்கு ஒரு 56 ஆண்டுகளாக அநேக குடும்பங்களை சந்திக்கிறேன். அப்படி இருக்கிற குடும்பங்கள் மிக மிக குறைவு. காரணம் என்னவென்றால், இன்னைக்கு அந்த புரிந்து கொள்ளல் இல்லை. என் அலங்கத்துக்குள்ளே தேவன் இருக்கிறார், என் அரண்மனைக்குள்ளே தேவன் இருக்கிறார். அந்த உணர்வு இல்லாதனாலதான் எல்லாருடைய வாழ்க்கையிலேயும் அந்த ஈகோ, நான் சொல்லுதான் நீ கேட்கணும். கணவனுக்குள்ளும் அந்த ஆணாதிக்கம் இருக்கிறது, மனைவிகளுக்குள்ளும் அந்த ஆதிக்கம் இருக்கிறது. உடனே அதை ஒத்துக்கொள்ள மாட்டீர்கள். ஆனால் உண்மை அதுதான். இட் இஸ் தேர். அந்த ஈகோ, அதனுடைய அர்த்தமே எக்ஸிட்டிங் காட் அவுட். தேவனுக்கு தேவையில்லை, நான் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வேன். என்னை கேட்டுக்கொண்டிருக்க அன்பு தேவ பிள்ளையே, எல்லாவற்றையும் பார்க்க முடியாது. தேவன் சொல்கிறார், அது இருப்பதாக என்று சொல்கிறான். தேவன் அதை விரும்புகிறார். இட்ஸ் a God desire, God's plan, God's purpose. அப்படின்னா இருப்பதாக என்று சொல்லுகிறவர், அது இருப்பதற்கான என்னவெல்லாம் தேவையோ அதெல்லாம் தேவன் தருகிறார். அங்கு இருப்பதற்கான என்னவெல்லாம் அடிப்படை அங்க தகுதி இருக்கிறதோ அதெல்லாம் தேவன் தருகிறார். God supply the need. அங்கு இருப்பதாக என்று சொல்லுகிறாரே, அந்த இருப்பதற்கு என்னவெல்லாம் தேவை அதெல்லாம் தேவன் தருகிறார். அவர் அன்பார்களே, அதாவது சொல்லிவிட்டு செய்கிறவல்ல, எல்லாவற்றையும் செய்துவிட்டு சொல்லுகிறவர். திரும்ப சொல்லுகிறேன், அவர் சொல்லிவிட்டு செய்கிறது அல்ல. காணாவர் கல்யாணம், அவருக்கு தெரியும். அங்கே இருந்த பிரச்சனை என்றால் குழப்பம், சமாதான குறைவு, கலக்கம், கண்ணீர். ஒரு இடத்துல இந்த சாப்பாடு இல்லை, எப்படி இருக்கும்? ஒரே குழப்பம். அங்கே வெட்கம், வேதனை. கணவன் மாப்பிள்ளை வீட்டார் பெண் வீட்டாரை குற்றம் சொல்ல, பெண் வீட்டார் மாப்பிள்ளை வீட்டாரை குற்றம் சொல்ல, உங்க ஆள் சாப்பிட்டாங்க, எங்க ஆள் சாப்பிடல. இப்படிதான். நீ அளவுக்கு மிஞ்சி நோட்டீஸ் கொடுத்துட்ட, அப்பவே சொன்ன 100 பேர் தான், நீ 200 பேர் கொடுத்துட்ட. அங்கே வாக்குவாதங்கள், பட்டிமன்றங்கள், ஒருவருக்கு அங்க சண்டைகள், பல குடும்ப திருமணம் நின்றே போய்விட்டது. வெட்கம், அவமானம், அங்கே நிர்வாக திறமையின்மை காட்டுகிறது. அது காலம் முழுவதும் அது ஒரு பழிச்சொல். ஆனா தேவன் சொல்லுகிறார், எல்லாவற்றையும் ஆயத்தம் பண்ணினவர், ஒரு மேல் வீட்டை ஆயத்தம் பண்ணினவர், தன் பவனி செல்ல கருதி ஆயத்தம் பண்ணினவர், அன்றைக்கு அந்த முன்னணி ஆயத்தம் பண்ணினவர், மரியாளின் கருவை ஆயத்தம் பண்ணினவர், எல்லாமே ஒரு படகை ஆயத்தம் பண்ணினவர், சிலுவையை ஆயத்தம் பண்ணினவர், கல்லறை ஆயத்தம் பண்ணினவர். வாழ்க்கையிலே எல்லாவற்றையும் ஆயத்தம் பண்ணியிருக்கிறார். அவர் சொல்லுகிறார், இருப்பதாக. முதல் குறிப்பு, அன்பானுடைய உங்கள் வீடு, உங்கள் அலங்கத்துக்குள்ளே சமாதானம். அப்படியானால் இந்த சமாதானத்துக்கு எதிர்ப்பதும் இன்றைக்கு குழப்பம், கன்ஃபியூஷன், கண்ணீர், கவலை, கலக்கங்கள், வேதனைகள். அதுக்கு எதிர்ப்பதும் என்னவென்றால், அன்பான தேவ பிள்ளைகளே, சமாதான எதிர்ப்பம், சமாதான குறைவு.
ஏன் சமாதான குறைவு? ஒற்றுமை இல்லை, பொருளாதார குறைவு, ஆரோக்கிய குறைவு, அங்க எல்லாமே குறைவு. எங்கே குறைவு ஏற்படுகிறதோ அங்கே சமாதானம் இருக்காது. அன்பிலே குறைவு, அபிஷேகத்திலே குறைவு, தேவன் இருக்கிற உறவிலே எங்கே குறைவு இருக்கிறதோ அங்க சமாதானம் இருக்காது. இதை கவனிக்க வேண்டும். எல்லாம் சமாதானத்தை பற்றி பேசுகிறோம். இஃப் தேர் சம்திங் லேக்கிங், எங்கே குறைவு இருக்கிறதோ, அன்பிலே குறைவு, ஆவியிலே குறைவு, அபிஷேகத்திலே குறைவு, வசனத்திலே குறைவு, ஆராதனைகளை குறைவு, எங்கெல்லாம் குறைவு இருக்கிறதோ அங்கெல்லாம் சமாதானம் இருக்காது. அப்ப தேவன் சொல்லுகிறார் இருப்பதாக, அப்படியான குழப்பங்களை மாற்றுகிறார். எங்கெல்லாம் குறைவு இருக்கிறதோ அங்க சமாதானம் இருக்காது. அப்படியானால் அவர் குறைவுகளை மாற்றுகிறவர். அங்கே நிறைவானது வரும்போது எல்லா குறைவுகளையும் மாற்றுகிறார். எனவேதான் நீ ஒரு குறைவையும் காண ஒட்டீர். சிற்பராவில சொல்லுகிறார், உங்களை குறைவில்லாமல் நடத்துகிற ஒரு கர்த்தர். இங்க சொல்ல வந்த அடுத்த குறிப்பு என்னவென்றால், அன்பான தேவ பிள்ளையே, அங்கே எங்கே அது குழப்பங்களும் வேதனைகளும் பெருமைகள் இருக்கிறது, அங்க சமாதானம் இருக்காது. வாசித்து பாருங்கள். சமாதானத்திற்கு முதல் படி 133ஆம் சங்கீதம். அது எங்க இருக்கிறது சொன்னால் 1, 2, 3 வசனங்கள், தெரிந்த வார்த்தைகள். நீங்க சொல்லப்பட்டிருக்கிறது, சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது. இங்க சகோதரர்கள் மாத்திரமல்ல, அது கணவன் மனைவியா இருக்கலாம். ஒரு குடும்பம் ஒருமித்து வாசம் பண்ணும் போது ஏற்றத்தாழ்வுகள் உண்டு, எல்லாமே உண்டு. ஒருவர் போல இன்னொரு இருப்பதில்லை. கணவனை போல மனைவி இருப்பதில்லை, மனைவியை போல கணவன் இருப்பதில்லை. ஆனால் அங்கு சொல்லப்பட்ட வார்த்தை ஒருமித்து. இங்கே பிரச்சனை என்னவென்றால், அதை ஏற்றுக்கொள்ளுகிற மனப்பக்குவம் இல்லை. தவறு என்று சொல்லும் போது எஸ், இது தவறு. அந்த தவறை அதை திருத்திக் கொள்ளுகிற பக்குவம் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இன்றைக்கு இல்லாதிருப்பதுதான் சமாதான குறைவு. இந்த கேட்டுக்கொண்டிருக்க அன்பு பிள்ளையே, வளைந்து கொடுங்கள், இல்லையில் உடைந்து போவீர்கள். இங்க சொல்லப்பட்ட வார்த்தை ஒருமித்து. அந்த ஒருமித்து என்ற வார்த்தைக்கு ஏற்றுக்கொள்வது, என்னோட தவறை ஒத்துக்கொள்வது. அங்க சொல்லப்பட்டது ஒருமித்து வாசம் பண்ணுவது. அங்க சொல்ல எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமும். குடும்ப வாழ்க்கையிலே ஒருமித்து வாழ்கிற கணவன் மனைவி மிக குறைவு. ஆடம்பரமான மனைவி, சிக்கனமான கணவன், சிக்கனமான மனைவி, ஆடம்பரமான கணவன். யோசித்து பாருங்கள். இதுல 1000த்துல ஒரு குடும்பங்கள் தான் அப்படி. கணவன் சொல்வதை ஏற்றுக்கொள்ளுகிற மனைவி இருக்கிறார்கள், மனைவி சொல்லுவதை ஏற்றுக்கொள்ளுகிற கணவனும் இருக்கிறார்கள். நான் ஏன் கேட்கணும்? என்னோட படிப்பு என்ன, என்னோட அந்தஸ்து என்ன, சம்பாதிக்கிறது என்ன? இல்லை. திரும்ப அந்த வார்த்தை சொல்கிறேன், ஒருமித்து வாசம் பண்ணும் போது, குடும்பங்களில் ஒருமித்து, ஊழியத்திலே ஒருமித்து, சபையிலே ஒருமித்து. ஒருவேளை அன்பானுள்ள உங்களை விட வரம்புகளை குறைவுள்ளதா இருக்கலாம், உங்களுடைய திறமையிலே குறைவுள்ளதா இருக்கலாம், உங்களோட சாமர்த்தியத்திலே குறைவுள்ளதா இருக்கலாம். ஆனால் அதை ஏற்றுக்கொள்கிற மனப்பக்கம் வரும்போது உங்களுக்குள்ளே ஒரு இன்பம், உங்களுக்குள்ளே ஒரு சமாதானம். அதைத்தான் ஆண்டு சொல்லுகிறார். அங்கே என்னவெல்லாம் இருக்கிறதா? அங்கே அபிஷேகம் இருக்கிறது, அங்கே ஆழ்வார் இருக்கிறார், அங்கே வல்லம் இருக்கிறது. அது வசந்த பாருங்க, ஆரோனின் சிறுசில் ஊற்றப்பட்ட அபிஷேக தைலத்தை போல நிரப்புதல் இருக்கிறது. அந்த நிரப்புதல் அநேகருக்கு பயன்படும். ஜீவநதியாய் இந்த நதி போகும் இடமெல்லாம் ஜீவராசிகள் பிழைக்கும். அந்த வாசலப்பட்டிருக்கிறது. அது அது இறங்குகிற ஒரு மணிக்கு நல்ல தைலத்துக்கு நல்ல தைலம். அந்த வார்த்தை நான் பயன்படுத்த விரும்புகிறேன். குட், இன்பமானது, ஏற்றது, நல்லது மட்டுமல்ல, அநேகருக்கு அது பயன்படக்கூடியது. ஒரு சின்ன கேள்வி, திருச்சபைக்கு போகிற அன்பு தேவ பிள்ளையே, நீ யாருக்கா பயன்படுகிறாயா? உன் கிருபைகள், உன் வரங்கள், உனக்கு இருக்கிற தாளந்துகள் யாருக்காகவும் பயன்படுகிறதா? உன் சபைக்கு, உன் ஊழியனுக்கு, உன் பக்கத்தில் உட்கார்ந்திருக்கிற ஒருவருக்கு உன்னுடைய கிருபை பயன்பட வேண்டும். உன்னை பார்த்தவர் ஆராதிக்க வேண்டும், உன்னை பார்த்தவர் பாட வேண்டும், உன்னை பார்த்து அவர் தேவனை இன்னும் கிட்டி சேர வேண்டும். உன்னை பார்க்கும்போது அவருக்குள்ள ஒரு தாக்கம், இவரை போல ஜெபிக்க முடியவில்லை, இவரை போல ஆராதிக்க முடியவில்லையே, இவரை போல பாட முடியவில்லை என்கிற அந்த தாக்கம் ஏற்பட வேண்டும். அந்த இன்ஃபுளுன்ஸ் உண்டு பண்றீங்களா? சில பேரை பார்த்து அவர் பக்கத்துல உட்கார்றதே பெரிய பாவம். சில பேர் பக்கத்துல உட்கார்ந்தே தூக்கம் வந்துடும். சில பேர் பக்கத்துல உட்கார்ந்து ஒரு அபிஷேகம் வந்துடும். நீ அதை அனுபவிச்சுன்னு நினைக்கிறேன். ஆழத்துல உட்காரும் போது கூட சரியான நபரோடு பார்த்து உட்காருங்க. தூங்குற நபரோடு உட்கார்ந்து தூங்கிடுவீங்க. இந்த குறை சொல்றவங்க, பேசுறவங்க பக்கத்துல உட்கார்ந்து உங்க வாழ்க்கை கிருபை போயிடும். இங்க சொல்லப்பட்டது அன்பானவர்களே, ஒருமித்து.
எண்ணங்களிலே, கருத்துக்களிலே, சிந்தையிலே, பணத்தில் ஒருமித்து அல்ல, ஜாதியில் ஒருமித்து அல்ல, அவருடைய அபிஷேகத்தில் ஒருமித்து. அது என்னவெல்லாம் செய்கிறது? அங்கே எழுதப்பட்டிருக்கிறது, அங்கே கர்த்தர் ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் கட்டளையிடுகிறார். நான் சொல்ல இந்த கருத்து என்னவென்றால், சமாதம், உன் அலங்கத்துக்குள்ளே சமாதம் இருக்க வேண்டுமானால் ஒருமித்து வாழ்க. அந்த வாழ்க்கை தேவை. உன் கணவனோடு, உன் மனைவியோடு, உன் பெற்றோரோடு, உன் பிள்ளைகளோடு, சகோதரோடு, எல்லாரும் ஒரே மாதிரி இல்லை. ஒரு சபைக்குள்ளே வித்தியாசமான மக்கள் இருக்கிறார்கள். எனக்கு அவர் தேவையில்லை, எனக்கு இவர் தேவையில்லை, எனக்கு அவரை பற்றி எனக்கு கவலை இல்லை, அவரெல்லாம் எனக்கு ஒண்ணுமே இல்லை. இல்லை, நீங்கள் எல்லாருக்கும் எல்லாமும் தேவை. கண்ணானது காலை பார்த்து எனக்கு தேவைன்னு சொல்லக்கூடாது, கால் கையை பார்த்து எனக்கு தேவைன்னு சொல்லக்கூடாது. இன்னைக்கு அப்படியே நினைக்கிறாங்க, எனக்கு அவர் தேவையில்லை, வந்தா வரட்டு, வராவிட்டா போட்டோம். அப்படி இல்லை அன்பான சகோதர சகோதரிகளே, எல்லாருக்கும் எல்லாரும் தேவை. ஒரு சார்ந்து வாழ்வதுதான் இயல்பு, அதுதான் சரீர அமைப்பே. இந்த சரீரம் எல்லாம் ஒன்று ஒன்று சார்ந்து இருக்கிறது. அதான் கணுக்கள், ஆங்கிலத்துல ஜாயின்ஸ். இசைவாய் இணைக்கப்பட்ட மாளிகையாய் கர்த்தர் உங்களை வைத்திருக்கிறார். என்னை கேட்டுக்கொண்ட அன்பு பிள்ளையே, சமாதானத்துக்கு முக்கிய காரணம் ஒருமித்து வாழ்கிற ஒரு வாழ்க்கை, ஏற்றுக்கொள்ளுகிற வாழ்க்கை, ஒத்துப்போகிற வாழ்க்கை. தவறுகளுக்கு அல்ல, பாவத்துக்கு அல்ல, அசுத்தத்துக்கு அல்ல, அநியாயங்களுக்கு அல்ல, உண்மைக்கு, சத்தியத்துக்கு, நீதிக்கு, நேர்மைக்கு ஒத்துக்கொள்கிற ஒரு வாழ்க்கை. ஏத்தான் சொல்லுகிறார், உன் அரண்மனைக்குள்ளே சுகம். இந்த அரண்மனை என்று சொல்லுவது திருச்சபை. அந்த திருச்சபைக்குள்ளத்தான் கர்த்தர் வைத்திருக்கிறார். வாசித்து பாருங்கள், ரோமருக்கு நிருபம் 14ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். ரோமர் 16ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். இந்த வார்த்தை இப்படி சொல்லுகிறது, அன்றியும் சகோதரரே, நீங்கள் கற்றுக்கொண்ட உபதேசத்திற்கும் விரோதமாய் பிரிவினைகளையும் இடர்களையும் உண்டாக்குகிறவர்கள் இன்னைக்கு எல்லாரும் இருக்கிறார்கள். நம்முடைய சமாதான குறைவுக்கு என்ன காரணம்? எதிர்மறையா பேச விரும்புகிறேன். தேவன் சொல்லுகிற சமாதானம் உண்டாவதாக. சமாதானத்துக்கு எதிர்ப்பதும் குழப்பம், பிரிவினை. அந்த வசனம் சொல்லுகிறது பாருங்க, நம்முடைய சமாதானத்தை கெடுப்பது தெரியுமா? அதாவது பிரிவினைகள், இடர்கள். அது மட்டுமல்ல, நீங்க சொல்லப்பட்ட வார்த்தை, நீங்கள் அப்படிப்பட்ட விட்டு விலக வேண்டும் என்று உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன். நான் சொன்ன முதல் வார்த்தை கவனிங்கள், சத்தியத்தை விரோதமாக பேசினா திரும்பவே மாட்டாங்க. அதாவது இந்த உலகத்துல தவறு செய்கிற ஒவ்வொரு மனிதனும் ஒரு காரணத்தை வைத்திருக்கிறான். அதான் தவறு பண்றேன், ஏன் குடிக்கிறேன், கடினமான உழைப்பு, நான் சுமைத்து சுமக்கிறேன். தவறு செய்கிற ஒவ்வொரு மனிதனுமே, தவறான வாழ்க்கை ஒவ்வொரு ஆணும் பெண்ணுமே ஒரு வித்தியாசமான காரணத்தை சொல்லுவார்கள். அது உண்மை அல்ல. வேதம் சொல்லுகிறது, அப்படிப்பட்ட குறித்து நீங்கள் விலகிருக்க என்பதை கேட்டுக்கொள்ளுகிறேன். அடுத்தபடி 18ஆம் வசனம், அப்படிப்பட்டவர்கள் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்யாமல், நன்றாக கவனிக்க வேண்டும், தங்கள் வயிற்று பிழைப்புக்காக ஊழியம் செய்து நயவசனிப்பினாலும் இச்சக பேசினாலும் கபடில்லாருடைய இருதயங்களை வஞ்சிக்கலமா இருக்கிறார்கள். நீ கேட்க, என்ன அதற்கு அதுக்கு என்ன சம்பந்தம்? உங்கள் சமாதானத்தை கெடுக்கிற பல சக்திகள் உண்டு, என்னை எதிர்க்கும் சக்திகள் பல உண்டே. யார் அவர்கள் தெரியுமா? பிரிவை உண்டு பண்ணுகிறவர்கள், அடுத்து இடலை உண்டு பண்ணுகிறவர்கள், மூன்றாவது அன்பானுள்ளே உங்களுடைய அபிஷேகத்தை கெடுக்கிறவர்கள். அது சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்கள் கர்த்தருக்கு ஊழியம் செய்யாமல் வயிற்று பிழைப்புக்காக நயவசனிப்பினாலும் அவர்கள் அதாவது இச்சக பேசினாலும் கபடில்லாதவருடைய இருதயங்களை வஞ்சிக்கலவா இருக்கிறார்கள். நீங்க கபடில்லாதவர்கள் தான். ஒரு சமாதானம் தேவையானால், அலங்கத்துக்குள்ளே நிலைத்திருக்க வேண்டுமானால், மாறுபாடான வஞ்சகம் பேசுகிற, இச்சகம் பேசுகிற, உங்களுக்கு ஒத்து போகிற மனிதர்கள் வேண்டாம். அதாவது நீ அனைவரை பார்க்கிறோம், நல்லாவே தெரிவு தவறு செய்கிறார், ஆனா அது தவறுக்கு பக்கவாத்தியம் ஊதுகிற நிறைய பேர் இருக்கிறாங்க. இன்னைக்கு சபைகள் இருக்கிறாங்க, குடும்பத்துல இருக்கிறாங்க, நல்லாவே தெரியும் இது தவறு, ஆனா பக்கவாத்தியம் ஊதுகிற பிள்ளைகள் இருக்கிறார்கள், பக்கவாத்தியம் ஊதுகிற விசுவாசிகள் இருக்கிறாங்க. நம்புகிற பிள்ளையே, you lose the peace of God, you lose the power of God, you lose the prosperity of God. அது என்ன செய்யணும் சொன்னால், உன்னுடைய கிருபைகளை இழக்க செய்கிறது, உன்னுடைய வரங்கள் இழக்க செய்கிறது, உன்னுடைய வல்லம் இழக்க செய்கிறது. தேவன் சொல்லுகிறார், இருப்பதாக, சுகம் இருப்பதாக,
ஆரோக்கியம் இருப்பதாக, சமாதானம் இருப்பதாக. இந்த சமாதானத்திற்கு ஒருமித்து, ஒருமித்து என்றால் ஆவியில ஒருமித்து, அபிஷேகத்துல ஒருமித்து, சத்தியத்துல ஒருமித்து. இரண்டாவது, சமவைத்திருக்க வேண்டுமானால் இந்த பிரிவினைகளையும் இடர்களையும் அன்பானுடைய, அதாவது சத்தியத்துக்கு ஒருமை பேசுகிற நிறைய பேர் இருக்கிறாங்க. இன்னைக்கு சபையிலே என்ன பாஸ்டருக்கு மட்டும்தான் பிரசவனை தெரியும், எங்களுக்கு பண்ண தெரியாத இத்தனை ஊழியக்காரர்கள் இன்றைக்கு வறுத்து எடுக்கிற விசுவாச மக்கள் இருக்கிறாள் திருச்சபையில. அதாவது கூட்டம் கூடி பேசுகிற மக்களா இருக்கிறாங்க. உன் சமாதானம் போயிடும், பி கேர்ஃபுல். உன் சுகம் போயிடும், உன் ஆரோக்கியம் போயிடும், உன் செழிப்பு போயிடும், வாக்கு தத்தங்கள் போயிடும், உடைய சுதந்திரங்கள் போயிடும். You will lose the peace of God. You will lose the prosperity of God. You will lose the possession of God. You will lose the power of God. You will lose the promise of God. இந்த வாக்கு தத்தங்கள் உங்களுடைய தூரம் போயிடும். இன்னொரு வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன். 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். அந்த வசனம் சொல்லுகிறது, பொறாமையும் வாக்குவாதங்களும் பேதங்களும் உங்களுக்குள் இருக்கிறபடியினாலே. என்னுடைய செய்தி என்றால், சமாதான குறைவுக்கு என்ன காரணம்? முதல் குறிப்பு பொறாமை, அடுத்து வாக்குவாதம், அடுத்து பேதகங்கள், டிஃபரெண்ட் ஒப்பீனியன். அது மட்டுமல்ல, உங்களுக்குள் இருக்கிறபடியினாலே. அடுத்து ஒன்று சொல்ல விரும்புகிறேன், அதாவது எங்கே மாமிசத்திற்கு அதிக இடம் தரீங்களோ அங்கே சமாதானம் இருக்காது. திரும்ப சொல்ல விரும்புகிறேன், நீ சமாதானம் பேசலாம். இந்த ஐநா சபையில பீஸ் கமிட்டில வைக்கிறாங்க, அங்க பீஸே இல்லையே. சொல்லிக்கொள்ள, உங்களுக்கு சமாதானம், உங்களுக்கு சமாதானம். ஊழியர் சொல்லலாம், நானும் சொல்லலாம் தொலைக்காட்சியிலே உங்களுக்கு சமாதானம். ஆனால் அந்த சமாதானத்தை தக்க வைக்க வேண்டுமானால் பிரிவினையின் ஆவிகள், பொறாமை, வாக்குவாதங்கள், பேதகங்கள், அடுத்து மாமிசத்துக்குரிய வாழ்க்கை இல்லை அன்பானவர்களே. என்னைக்கு அது அங்கே விடுபடுகிறதோ அங்கேதான் சமாதானம். அடுத்த செய்தி, அடுத்த குறிப்புக்கு போக விரும்புகிறேன். அடுத்து சொல்ல விரும்புகிறார் ப்ராஸ்பரிட்டி. அவர் சொல்லுகிறார், அன்பானவர்களே, தமிழ் வேதத்திலே சுகம் என்று எழுதப்பட்டிருக்கிறது, ஆங்கிலத்திலே ப்ராஸ்பரிட்டி எழுதப்பட்டிருக்கிறது. தேவனுடைய விருப்பம் என்ன தெரியுமா? இங்க சொல்லப்பட்டிருக்கிறது, ப்ராஸ்பரிட்டி வித்தின் யுவர் பேலசஸ். உன் அரண்மனைக்குள்ளே, பேலஸ் சபைக்குறி சொல்லுகிறார். முதல் காரணம் அன்பானவர்களே, ப்ராஸ்பரிட்டி இருக்க வேண்டுமானால் பியூரிட்டி இருக்கணும். வித்தவுட் பியூரிட்டி there is no prosperity. இன்றைய பிரசங்கியார்கள் தவறாய் பிரசங்கம் பண்ணுகிறார்கள். நீ எப்படி வேண்டுமா வாழலாம், எப்படி வேண்டுமா வரலாம். அன்னைக்கு ஒரு போதகர் ஷார்ட்ஸ் போட்டு பிரசங்கம் பண்றார் சபையில, பனியன் போட்டு பிரசங்கம் பண்றார். அந்த பனியில என்னென்னோ இருக்குது வார்த்தைகள், புரியவே இல்லை நினைக்கிறேன். கை நிறைய பிரேஸ்லெட் போட்டிருக்கிறாரு, கழுத்துல ஒரு பெரிய செயின் போட்டிருக்காரு. சொல்லக்கூடாது, ஒரு பெரிய செயின், அது அலுமினிய செயின். இதெல்லாம் மைக்கேல் ஜாக்சன் மாதிரி உடை அணிந்து இல்லை என்பானவர்களே. திருமறை சொல்லுகிறது, there must be a discipline. வேதம் சொல்லுகிறது, அங்கே சொல்லப்பட்ட வார்த்தை ப்ராஸ்பரிட்டி வித்தின் பிளே. அதாவது அதனுடைய கருப்பொருள் என்னவென்றால், கவனிங்க, தேவன் சுகத்தை தருவது மட்டுமல்ல, 3 வார்த்தைகளை சொல்லுகிறேன். It should be growing, it should be increasing. அவர் சமாதானத்தை தருகிறார், அதை பெருக பண்ணுகிறார். சுகத்தை தருகிறார், பெருக பண்ணுகிறார். சுகத்தை தருகிறார், அது ஒவ்வொரு நாளும் அதை வளர செய்கிறார். இன்னை கேட்டுக்கொண்டிருக்க, இதுதான் தேவன் கொடுப்பதற்கும் உலகம் கொடுப்பதற்கும் உள்ள வித்தியாசம். தேவன் ஒன்றை தருவாரானால் அது நாள்தோறும் வளரும் என்றால், அவர் தருகிற ஒன்றிலே வளர்ச்சி இருக்கிறது. இன்க்ரீசிங். இரண்டாவது க்ரோயிங். அவர் தருவது எல்லாமே அட்வான்ஸ்மெண்ட். இந்த உலகத்துல யாரும் தராத ஒன்றை அவர் தருகிறார். உலகம் தரும் சமாதானம் அல்ல, உறவுகள் தரும் சமாதானம் அல்ல, பணம் தரும் சமாதானம் அல்ல. அவர் சொல்லுகிறார், உன் அலங்கத்துக்குள்ளே சௌக்கியம். ஆங்கில வேதத்துல ப்ராஸ்பரிட்டி. அந்த செழிப்பு என்ன செய்து சொன்னால், உன்னை வளரச் செய்யும், வாழச் செய்யும், விருத்தி அடைய செய்யும், அநேகருக்கு ஒரு ஆசீர்வாதம் உன்னை மாற்றும். நான் சொல்லுகிற இந்த வளர்ச்சி, இந்த செழிப்பு உலக பிரகாரமானது மட்டுமல்ல. ஆவியிலே செழிப்பு, கிருபையிலே செழிப்பு, வளர்த்தியிலே செழிப்பு. growing in the spirit, growing in the word, growing in our anointing. Everything is growing in the light. வெளிச்சத்திலே வளர்ச்சி.
growing in the light and growing in the life. ரெண்டு விதமான வளர்ச்சி தேவன் தருகிறார். குருபையை வளர்ச்சி செய்கிறார், வாழ்க்கையை வளரச் செய்கிறார், எல்லாவற்றுக்கும் மேலாக மகிமையிலும் உங்களை வளரச் செய்வார். எனவே தேவன் கொடுக்கிற அந்த செழிப்பு, தமிழ் பைபிள்ல சுகம், ஆங்கிலத்துல செழிப்பு, இதைத்தான் அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை நாம் வாசிக்கிறோம். தேவன் அப்படியே செய்தார். அப்போஸ்தலர் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 42-47 ஒரு பெரிய வசனம். 42ஆம் வசனத்தில் வாசிக்க விரும்புகிறேன். அவர்கள் நலங்கத்துக்குள்ளே சுகம், சபையில் சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்யோன்யத்திலும், அந்யோன் சொல்லும் போது அந்த ஐக்கியத்திலும், அப்பம் பிற்கதிலும், ஜெபம் பண்ணுவதிலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள். நீ சொல்லப்பட்ட வார்த்தை grow in spiritual, grow in financial, grow in mental. வாசிக்கிறேன் கேளுங்கள். அடுத்த வார்த்தை 43, காணியாட்சிகள் 45, ஆஸ்திகளையும் ஜனங்கள், அதாவது ஒவ்வொருவனுக்கும் தேவையானதுக்கு தக்கதாக அவைகளில் ஒருவன் எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுத்தார்கள். ஒரு வார்த்தை கணிக்க வேண்டும். ஆஸ்திகள் இருந்தது. ஹலோ, இதான் தேவன் கொடுக்கிற செழிப்பு. கவனிங்கள், தேவனுடைய கொடுப்பாரானால் அது வளரும், அது செழிக்கும், மாத்திரமல்ல அடுத்தவர்களுக்கு கொடுக்கும். அதுக்கு நாம சொன்னேன், growing, increasing and sharing. உனக்கு கொடுக்கிற எல்லாமே உனக்கு மாத்திரமல்ல, உனக்கு கொடுக்கிற சமாதானம், உனக்கு கொடுக்கிற சுகம், உனக்கு கொடுக்கிற ஆரோக்கியம், உனக்கு கொடுக்கிற தேவன் கொடுக்கிற கிருபை, தேவன் கொடுக்கிற வரங்கள், நாட் ஓன்லி ஃபார் யூ. அது சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்கள் பகிர்ந்து கொடுத்தார்கள். அடுத்த வார்த்தை நான் படிக்கிறேன் கேளுங்கள். 47ஆம் வசனத்துல அவர்கள் துதித்தார்கள், தேவனிடத்துல தயவு பெற்றார்கள். கவனிங்கள், மகிழ்ச்சி இல்லைன்னா துதிக்க முடியாதே, சமாதானம் இல்லை என்றால் துதிக்க முடியாதே, செழிப்பு இல்லைன்னா துதிக்க முடியாது. நீ சொல்லலாம், அது அதிகமான சாத்தியங்கள் இல்லை. பவுலும் சிறைச்சாலையை துதித்தார்கள், உண்மைதான். ஆனால் எங்கே சமாதானம் இருக்கிறதோ, எங்கே சுகம் இருக்கிறதோ, எங்கே செழிப்பு இருக்கிறதோ அங்கே துதி இருக்கும். 2வது சொல்ல விரும்புகிறான், ப்ராஸ்பரிட்டி. இப்ப தெரியுமா, சபைக்குள்ளதான் செழிப்பு. நிறைய பேருக்கு புரியல. செழிப்பு என்பது உங்களுடைய வேலை ஸ்தலத்துல இல்ல. செழிப்பு என்பது ஏதோ பணக்கார பெண்ணை கல்யாணம் பண்ணனால அல்ல. செழிப்பு என்பது, மன்னிக்க வேண்டும், அயல் நாட்டில வேலை செய்வதன் அல்ல. செழிப்பு சபைக்குள்ளத்தான். ப்ராஸ்பரிட்டி இன் யுவர் பேலஸ். உன் அரண்மனைக்குள்ளேதான் செழிப்பு. என்னை கேட்டுக்கொண்டு என்பது பிள்ளையே, உன் அரண்மனை உன்னை செழிப்பாக்கும், உன்னை திருப்தியாக்கும், உன்னை பூரிப்பாக்கும், அநேகருக்கு வாழ்வு தரும். அதுல சொல்லப்பட்ட வார்த்தை அது மட்டுமல்ல, அநேகர் சபைகளை சேர்த்து கொள்ளப்பட்டார்கள். எதனால் தெரியுமா? ஆரம்பத்துல சொன்னேனே, ஒருமித்து. 133ஆம் சங்கீதத்துல ஒருமித்து அங்கே சேர்ந்து வாழ்ந்ததுனாலே. முதலாவது சொன்னேன் பீஸ், 2வது ப்ராஸ்பரிட்டி. அதே 2:47 கூட வசனம் போட்டிருக்கிறது. அதாவது எல்லாரும் துதித்தார்கள், தயவு பெற்றார்கள். இதுதான் சுகம், இதுதான் செழிப்பு. செழிப்பு என்று பணத்தால் வருவதல்ல, தேவனுடைய தயவு அதிகமாய். மாதயவே தேவதயவே மாநிலத்தில் தேவை எனக்கே. யூ கெட் மோர் ஃபேவர் ஃப்ரம் காட். 3வது சொல்ல விரும்புகிறேன், அன்று கொடுக்கிற வார்த்தை பொசிஷன். சொன்ன எல்லாமே அன்பான தேவ பிள்ளையே, அந்த பொசிஷன் என்று சொல்லுகிற அந்த வார்த்தைக்கு இன்னொரு கருப்பு என்னவென்றால் என்ஜாய்மெண்ட். நிறைய பேருக்கு இருக்கிறது, ஆனா அதை பயன்படுத்த முடியல. இருக்கிறது, அது யாருக்குமே பயன்படல. அந்த வார்த்தையை படித்து பாருங்கள். அவர்கள் ஒருமித்து அனுபவித்தார்கள். ஒரு சின்ன கேள்வி, உன்னுடைய கிருபை யாருக்கா பயன்படுதா? உன்னுடைய வரங்கு யாருக்கா பயன்படுதா? உன்னுடைய பணம் யாருக்கா பயன்படுதா? உன்னுடைய வீடு யாருக்கா பயன்படுதா? உன்னுடைய வாகனங்கள் யாருக்கா பயன்படுதா? உண்மை நோக்கம் அதுதான். வாகனம் நோக்கிய நோக்கமே அடுத்தவங்க பயன்படணும். நிறைய குடும்பங்கள் ஐயோ அவங்க ஸ்பாயில் பண்ணிடுவாங்க. கர்த்தருக்கு பயன்படாத வாகனங்கள் உங்களுக்கே பயன்படாது. அருமை சகோதரி, அருமை சகோதரனே, யூஸ் இட் ஃபார் காட்ஸ் மினிஸ்ட்ரி. வயசானவங்க வராங்க, கொண்டு போய் விடுங்க. உங்களுக்கு வேலைகள் இருக்கலாம். இது என்னுடைய தாழ்மையான எண்ணம். அது வசனம் படி பாருங்க. எல்லாருக்கும் அங்க 2 வார்த்தை போட்டிருக்குது, பொது அனுபவித்தார்கள். நீ கேட்கலாம், உங்களுக்கு நீ அப்படி செய்ய முடியுமா?
அதான் ஆசை, அதான் விருப்பம், அதான் நோக்கம், அது வாஞ்சை. நீங்கள் அதுக்கு எத்தனை மார்க் போட்டாலும் அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. ஆசை அதுதான், விருப்பம் அதுதான், அது பயன்பட வேண்டும். சிலர் சொல்லுவாங்க, இவர் பொதுநல தொண்டர், யார் என்ன சொன்னாலும் பரவாயில்லை. அது சில ஆபத்துகள் இருக்கிறது. எவ்வளவு நன்மை செய்கிறோமோ அவ்வளவு தீமைதான். அனைவருக்கும் நன்மை செய்திருக்கிறோம். ஆனால் பொதுவெளியிலே இன்றைக்கு நான் பேசப்படுகிறேன். ஏமாற்றின் மக்கள் ஏராளம். இடத்தை, பணத்தை, சபையை அபகரித்த மக்கள் ஏராளம். ஒண்ணு தெரியும், இது அதாவது அந்த சமாதானத்தை இழக்க விரும்பவில்லை. நலங்கத்துக்குள்ளே சமாதானம், உன் அரண்மனைக்குள்ளே சுகம், அதுதான் முக்கிய. வாழ்க்கையில சமாதானம். இன்னைக்கு நிறைய பேர் எல்லாத்தையும் வைத்திருக்க, ஆனா ரெண்டுமே இல்லை. சமாதானமும் இல்லை, சுகமும் இல்லை. இத்தனை பலவீனங்களுக்கு மத்தியிலும், எத்தனையோ பலவீனங்கள், இத்தனை பலவீனங்களுக்கு மத்தியிலும் தேவன் சொன்னார், இருப்பதாக. கவனிங்கள், அதை நான் சம்பாதிக்கவில்லை, தேவன் தந்தார். சுகம் இருப்பதாக, வாழ்வு இருப்பதாக. அதை எங்கே வைத்திருக்கிறார்? கவனிங்கள், நான் சொல்ல விரும்பும் காரியம். அடுத்து சொன்ன பொசிஷன், நாட் ஒன்லி பொசிஷன், இட்ஸ் அ ப்ரமோஷன். அது வளரும். என்னவெல்லாம் கொடுத்தாரு உங்களுக்கு, அதெல்லாம் அவர் வளர செய்கிற கர்த்தர். இதைத்தான் திருமண அடிக்கடி வாசிக்கிறோம், அவர் விருத்தி அடை செய்கிற கர்த்தர், விருத்தி அடை செய்கிற கர்த்தர். பிலிப்பியர் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 15-17 சொல்லுகிறது, நாம் நம்மில் தீரமுள்ளாய் இருக்கும்படிக்கு. உன்னுடைய கருப்பொருள் என்னவென்றால், when God gives something, you will increase that. சுகத்தை, ஆரோக்கியத்தை, கிருபைகளை. அந்த வார்த்தை படிங்க. பிலிப்பியர் 3:15, நீங்கள் உங்களிலே தேறினவர்களாய். நீங்க அதை எப்படி எடுத்துக்கிட்டீங்கன்னு தெரியல. பையன் ரொம்ப தேறிட்டான், அந்த தேர்தல் இல்ல. God wants to increase your anointing, your grace, your gifts, your talents, உங்களுடைய கிருபைகளை, உங்களுடைய அபிஷேகத்தை, உங்களுக்கு இருக்கிற என்னவெல்லாம் கர்த்தர் உங்களுக்கு வைத்திருக்கிற அத்தனையும். ஆரம்பத்துல சொன்னேன், சுகத்தை இன்க்ரீஸ் பண்றார், சமாதானத்தை இன்க்ரீஸ் பண்றார், ஆரோக்கியத்தை இன்க்ரீஸ் பண்றார், உங்களுக்கு செழிப்பை இன்க்ரீஸ் பண்றார், உங்களுக்கு பொருளாதாரத்தை இன்க்ரீஸ் பண்றார். நிறைய பேர் சொல்றாங்க, பணம் இருக்கிட்ட பணம் சேர்ந்துட்டே இருக்குது. அதுதான் தேவனுடைய பிளான். இன்க்ரீசிங். தமிழ் விதத்துல உங்களை தேறினவர்களாய். அதே வேளையில அந்த தேர்னாய் மாறும்போது சிந்தை மாறக்கூடாது. நிறைய பேருக்கு தேர்னாய் மாற சிந்தை மாறிவிடுகிறது. இல்லை என்பவர்களே, அந்த சிந்தை, அதுல ஒரே ஒரு வார்த்தை, வேறு சிந்தையா இருந்தால் அது சீக்கிரம் வெளிப்பட்டுரும். நிறைய பேர் பாருங்க, ஆரம்பத்திலிருந்து அந்த சிந்தை இல்லை, தாழ்மை இல்லை, அர்ப்பணம் இல்லை, அவங்க ஸ்டாண்டர்டே மாறிப்போய். ஒரு ஆள் பணிவு இருந்துச்சு, அடுத்தவளை ஏற்றுக்கொள்ள மனப்பக்குவம் இருந்தது, அடுத்தவரோடு பேசுகிற அந்த எண்ணம் இருந்தது. வேதம் சொல்லுகிறது, அந்த பிலிப்பியர் 3:17, சகோதரரை 15, இதுவரையில் நீங்கள் தேர்வா இருக்கிறீர்களோ, எதுவரை 2 அந்த வார்த்தை வருது, தேறினவர்களாய். எதுவரையில் நாம் தேர்மா இருக்கிறோமோ, எவ்வளவு தேடுறீங்களோ அவ்வளவு அன்பானவர்களே, பி சப்மிசிவ். 2 வார்த்தை வருது, நீங்கள் தேறினவர்களாய். பிலிப்பியர் 3:17, நீங்கள் 16, அதாவது எல்லாவற்றும் தேறினவர்களாய். 18 சொல்லப்பட்டிருக்கிறது, உங்கள் தேறுதல் அநேகரை உங்களை பின்பற்றி வர செய்ய வேண்டும். ஒரு சின்ன கேள்வி, உங்களை எதை வைத்து உங்களை பின்பற்றுகிறார்கள்? பணத்தை வைத்து டெய்லி சாப்பாடு வாங்கி தரீங்க, 3 வேளை நல்லா செலவு பண்றீங்க, எல்லா இடத்தையும் கூட்டிட்டு போறீங்க, அதனால உங்களை பின்பற்றுறாங்களா? இல்லை. உங்கள் தேர்தலை பார்த்து அவங்க பின்பற்ற வேண்டும். பிகாஸ் ஆஃப் த மெச்சூரிட்டி. வளர்ந்திருக்கிறார், என்னோட வளர்ந்திருக்கிறார், என்னோட ஆவியில வளர்ந்திருக்கிறார், என்னோட பக்குவப்பட்டிருக்கிறார், என்னை விட சிறப்பா இருக்கிறார். அதை யோசித்து வளர வேண்டும். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு பிள்ளையே, உங்களுடைய வளர்ச்சி எதை மையமாய் கொண்டிருக்கிறது? சரி, யோசித்து பார்க்க அன்பாக கேட்கிறேன். இல்ல சொல்லப்பட்டிருக்கிறது, உங்கள் தேர்தல் அநேகருக்கு பயன்பட வேண்டும். முடிவா சில வார்த்தைகளை சொல்ல விரும்புகிறேன். முதல் குறிப்பு திரும்ப ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். பீஸ் ஆஃப் காட். 2வது ப்ராஸ்பரிட்டி ஆஃப் காட். 3வது பொசிஷன் ஆஃப் காட். 4வது ப்ரமோஷன் ஆஃப் காட். எல்லாவற்றையும் தேவர்கள் செய்கிற ஒரே ஒரு நோக்கம் என்னவென்றால், அன்பானவர்களே, 87ஆம் சங்கீதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. 87ஆம் சங்கீதம் உங்களை பற்றி சொல்லப்படும், பேசப்படும். கடைசியாக சில காலம் சொல்லி முடிக்க விரும்புகிறேன்.
ஒவ்வொரு நாளும் உங்கள் செயல்கள், உங்கள் சிந்தைகள் பேசப்பட வேண்டும். இது அவருடைய விருப்பம். God's desire. நாளிலே உங்கள் அரங்கத்துக்குள்ளே சமாதானமும் உங்கள் அரண்மனைக்குள்ள சுகம் இருக்க உங்களுக்காக ஜெபிக்கிறேன். நீங்கள் இருக்கிற இடத்துல சுகத்தையும் சமாதானத்தையும் பெருக பண்ணுவாராக, வாழ்ந்திருக்க செய்வாராக. உங்கள் பெயர் அன்பார்களை நிரூபிக்கப்படுவதாக. இந்த சர்ச், இந்த ஃபேமிலி, சபையிலே, ஒரு குடும்பத்திலே, ஒரு தனிப்பட்ட வாழ்க்கையில சமாதானத்திலே ஒரு பெருக்கம், ஆரோக்கியத்திலே பெருக்கம், செழிப்பிலே பெருக்கம். ஆரம்ப சொன்னேனே, நாட் ஓன்லி பெருக்கம் மட்டும், பொசிஷன் இன்க்ரீசிங், அந்த வாக்கு தத்தங்களிலே பெருக்கம். உங்களுக்கு ஜெபிக்க விரும்புகிறேன். ஜெபிப்போம். வானத்தையும் பூமியும் படைத்த நல்ல ஆண்டவரே, அருமையான வேலைக்காக நன்றியோடு துதிக்கிறோம். வலங்கத்துக்குள்ளே சமாதானம், உன் அரண்மனைக்குள்ள சுகம் இருக்கும் என்று சொன்னீரே. இந்த சமாதானத்தையும் அந்த சுகத்தையும் உடைய பிள்ளைகளை கட்டளையிடுவீராக. உங்களோட நாமம் மையப்படட்டும் ஆண்டவரே. அந்த சமாதானத்துக்கு என்னவெல்லாம் தேவையோ எதிர்பார்க்கிற அத்தனையால் செய்து முடிக்க இறக்கம் செய்யும். ஒரு மனம், ஏக சிந்தை, ஒருமித்த ஆவி, கற்றுக்கொள்ளுகிற ஆவி, கீழ்ப்படுகிற ஆவி, ஆம் தகப்பனே, புரிந்து கொடுக்கிற ஆவி எங்களுக்குள்ளே தார். உடைய அன்பின் கரங்களிலே தாழ்த்துகிறோம். உடைய நாமமையப்படட்டும். ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். இந்த அன்பு தேவ பிள்ளையே, தேவனுடைய விருப்பம், தேவ நோக்கம், தேவ சித்தம், தேவன் அப்படியே செய்வாராக. God bless you. எங்கள் விலாசம்: போதகர் ஸ்டீஃபன் தேவகுமார், திறந்த வாசல் சபை, நம்பர் 65, பரமானந்த தெரு, 7 கிணறு, சென்னை 600001. தொடர்புக்கு 9841839287. மேலும் 0444183330. எங்கள் மின்னஞ்சல் stephen.opendoor@gmail.com. எங்கள் தேவ செய்திகளை யூடியூப் சேனலில் பார்த்து பயனடையுங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக.